ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு பயங்கரமான சிறப்பான கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் வலுவாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வாழ்க்கையில் பெரிய பெரிய சம்பவம் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவம் இனி யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும். ஸோ அந்த வகையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும். அதில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு சம்பவம்னு சொன்னல, அது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமாக ஆபத்தா என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம், கிரகங்களால் சில டைம் நடக்கும்போது அதில் அதிர்ஷ்டம் நடக்கிறதுக்கு நம்மளை மீறி ஒரு சக்தி நமக்கு தேவை. அந்த சக்தியை பெறுவதற்கு அதிர்ஷ்டகரமாக சில பரிகாரங்கள் நாம் செய்ய வேண்டும். ஸோ அதிர்ஷ்டத்துக்காக சில பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கல, அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தெரிஞ்சுக்குங்க. அதை விட நன்மைகள் நடைபெற பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். குலகாரகன் குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் 9 உங்கள் பழைய கடன்கள் வசூலாகும். இதுக்கு முன்னாடி பழைய கடன்கள் வசூலாகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படி கஷ்டப்பட்ட உங்கள் நிலைமை மாறப்போகுது. பழைய கடன்கள் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டிய டைமு. உங்கள் எதிரிகளிடம் பலம் குறையும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். யோகம் உண்டாகும் போதே அந்த யோகத்தை பயன்படுத்தி வாங்குங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் நினச்சாலும் வாங்கிறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ யோகம் இருக்கும்போதே யோகத்தை பயன்படுத்தி வாங்கணும். இப்போ வீடு வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. இந்த டைம் கண்டிப்பாக வீடு வாகனம் வாங்கிருங்க. அப்புறம் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. எந்த அளவுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு மன அழுத்தங்கிறது மறையும். ஸோ மன அழுத்தம் மறையறதுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடிச்ச காரியங்களில் கூட ஈடுபடுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடணுங்கிறது கூட உங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஈடுபடுங்க. அதனால் மன அழுத்தம் குறையும். அதோடு சிந்தனையில் தெளிவு உண்டாகும். யோகா, தியானம் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் செய்தீங்கன்னா சிந்தனையில் ஒரு வகையான தெளிவு உண்டாகும். அதோடு சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க. அதுக்கான எல்லா வாய்ப்புமே இப்போ இருக்குது. ஸோ சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்களுக்கு எது வேணாலும் சொல்கிறத கேட்டு நடங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அடைவீங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகிழ்ச்சியானது தாராளமாக பொங்கும். சரளமான பணவரவு உங்களுடைய லைஃப்பில் இப்போ ஏற்படுவதே மகிழ்ச்சி பொங்குறதுக்கு காரணம். சந்தோஷமும் அடைவீங்க. நம்பிக்கையோடு உங்கள் பணிகளில் இனி குடும்பத்தில் ஈடுபடுங்க. அதுவும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகள் செய்தீங்கன்னா மனநிறைவுங்கிறது அடைய முடியும். குடும்பத்தில் ஒரு பக்கம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இப்போ கிடைக்கும். அந்த பாக்கியம் கிடைக்கும்போது அந்த பாக்கியத்தை நல்லா யூஸ் பண்ணுங்கள். புதிய முதலீடுகள்லாம் தைரியத்தோடு ஈடுபடுங்க. அதில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். ஸோ முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு நிறைய முயற்சி பண்ணுங்க. அப்புறம் தொழில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பொறுமையோடு செயல்படுறது தான். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய சமயோகித புத்தியால் தான் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ள முடியும்.
அதனால் சமயோகித புத்தியை மட்டும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. அதனால் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிக்க பொறுமையோடு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மெயினாக வேணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன். உத்தியோகத்தில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் எல்லாத்துக்கும் மேலே சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும், விரும்பாத இடமாற்றங்களும் கிடைக்கும். அதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது நல்லது. சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும். அதனால் பெருசாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கான டைம் இப்போ என்பதை புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் இப்போ செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளால் பாராட்டுக்கள் பெறுவது இருக்குது. உங்களுடைய கௌரவமும் உயரும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்து உண்டாகும். உங்கள் முயற்சிகள்லாம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அதனால் அரசியல்வாதிகள் ரொம்ப துணிச்சலோடு செயல்படணும். இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. பாராட்டுக்களை பெறுவதற்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாகணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் போகிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யுங்க. அதுவே உங்களுக்கான கௌரவத்தை பெற்றுத்தரும். உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்ல முறையில் இருக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை இந்த டைம் காண்பீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கு செலவு செய்வது இருக்குது. அதோடு சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. மெயினாக புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். காரோ பைக்கோ உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்குங்க. இப்போ அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்மணிகள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியானது நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும். அதோடு கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் கணவரோடு உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மீறி ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவீங்க. மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வென நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ அதற்கான முயற்சியில் இறங்குங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் கிரகங்களால் இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிகளுக்கு நன்மைகளை பெற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர வாங்க பார்ப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்வில் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். அதுக்காக பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட சில பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறாங்க. அவை என்ன என்பதை தெரிஞ்சு அதை நாம் செய்தாவே பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நன்மைகள் பலன்கள் அதிகம் ஏற்படுவதற்கு ஜீவ சமாதி அடைந்த ஏதேனும் சித்தர்கள் கோவிலுக்கு பௌர்ணமி தினங்களில் இனி சென்று வழிபட்டு வரணும். அதை செய்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்க வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மீன ராசிக்காரங்க செய்திடுங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஸோ சீவ சமாதி இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் போய் அங்கே வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.